வணக்கம். மூன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். ரங்கசாமியை மீண்டும் முதல்வராக்க தீர்மானம். கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என நாராயணசாமி பேட்டி. தனி மனிதனால் இயக்கம் துவக்கி நடத்த முடியாது. காங்கிரஸ் விழாவில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி ரங்கசாமி மீது மறைமுக தாக்கு. டிசம்பர் மாதம் சம்பளம் வழங்கப்படவில்லை. புதுவை நகராட்சி ஊழியர்களின் ஒட்டுமொத்த போராட்டத்தினால் அலுவலக பணிகள் பாதிப்பு. இனி விரிவான செய்திகள். தனி கட்சி துவங்குவது தொடர்பாக முன்னாள் முதல்வர் ரங்கசாமியின் ஆதரவாளர்கள் ஆலோசனை நடத்தியுள்ள நிலையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவோம் என்று மத்திய அமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுவையில் அமைச்சர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த ரங்கசாமி காங்கிரஸ் மீது கடும் அதிருப்தியில் இருப்பதுடன் தனி கட்சி துவங்கும் முடிவில் இருப்பதாக நாள்தோறும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இதுபோன்ற சூழ்நிலையில் உழவர்கரை நகரமன்ற தலைவர் ஜெயபால் தலைமையில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்ற ஆதரவாளர்கள் அனைவரும் தனி கட்சி துவங்க ரங்கசாமியை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றினர். இதன் பின்னர் ஆதரவாளர்கள் அனைவரும் முன்னாள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து எடுத்துரைத்தனர். காங்கிரசில் தற்போது காரிய கமிட்டி உறுப்பினராக நீடித்து வரும் முன்னாள் முதல்வர் ரங்கசாமி தேர்தல் அறிவுக்கு பின்னர் தனது முடிவை அறிவிப்பார் என்று நம்ப தகுந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் 126வது ஆண்டு விழாவிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் நாராயணசாமி முன்னாள் முதல்வர் ரங்கசாமி இந்நாள் வரை காங்கிரசில் அகில இந்திய காரிய கமிட்டி உறுப்பினராக நீடிக்கிறார் என்றும், ஆனால் அவரது ஆதரவாளர்கள் காங்கிரசில் இருந்து கொண்டு ரங்கசாமியை முதல்வராக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டிருப்பது கட்சி நடவடிக்கையை மீறிய செயல் என்றார். இது குறித்து புதுவை காங்கிரஸ் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான குலாம் நபி ஆசாத்திடம் பேசி ரங்கசாமி ஆதரவாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி வலியுறுத்துவோம் என்றார். தனி மனிதரால் இயக்கத்தை துவக்கி நடத்த முடியாது என்று முன்னாள் முதல்வர் ரங்கசாமியை மறைமுகமாக தாக்கி மத்திய அமைச்சர் நாராயணசாமி பேசி இருப்பது காங்கிரஸ் கூட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுவையில் காங்கிரஸ் கட்சியின் 126ஆம் ஆண்டு துவக்க விழா இன்று காலை நடைபெற்றது. இதனையொட்டி தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. இதன் பின்னர் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு மாநில தலைவர் சுப்பிரமணியன் தலைமை தாங்க முதல்வர் வைத்திலிங்கம், அமைச்சர்கள் ஷாஜகான், மல்லாடி கிருஷ்ணராவ், கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நம்ம இவ்வளவு சாதனைகள் நம்ம செய்திருந்தும் கூட ஏன் அது மக்கள் மத்தியிலே முழுமையாக சேரவில்லை, முழுமையாக சேரல பலன்களை அனுபவித்திருக்கிறார்கள். ஆனா அந்த அனுபவித்தும் கூட காங்கிரஸ் கட்சிக்கு முழுமையாக ஏன் வரல என்றதை தயவுசெய்து நீங்கள் அதை தயவுசெய்து பார்க்கணும்னு கேட்கிறேன். என்னுடைய ஒரே ஒரு கஷ்டத்தை நான் இங்க சொல்றேன். இதற்கெல்லாம் காரணம் முழுமையான காங்கிரஸ் அரசாக நாம் செயல்படவில்லை. எது கடைசி கை தட்டாதீங்க. நம்ம கைத்தட்டி தான் 5 வருஷமா போயிடுச்சு. யாராவது ஒரு தொண்டர்கள் ஒரு 10 பேர் 20 பேர் 30 பேர் எந்திரிச்சு இந்த கேள்வி நாம் கேட்டிருந்தோம்னா இந்த நிலைமைக்கு நம்ம இந்த காங்கிரஸ் கட்சி வந்திருக்க முடியாது. தயவு யோசிச்சு பாருங்க. யாராவது பேசினா, பாலாஜி பேசினா, ஆனா எல்லாம் பேசுனீங்க, ரொம்ப அருமையா பேசுனீங்க. நாங்க எங்களுடைய அனுபவம், எங்களுடைய பிரச்சனைகளை, எங்களுடைய குறைகளை அருமையா வெளிப்படுத்தினீங்க. சொல்லி 5 வருஷம் 10 வருஷமா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நானும் ஏதோ சொல்லுவோம் சொல்லிக்கிட்டு ஏதோ இந்த கைத்தட்டலுக்காக இல்ல, என்னுடைய மனவேதனையை சொல்றதுக்காக. இங்கே அவர் அகிலுடைய ஒரு நம்முடைய பொதுச் செயலாளர் கமிட்டி உறுப்பினர் இருக்கிறதுனால இது கடைசியா வர வருஷத்தை புத்தாண்டை காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு நல்ல பிரகாசம் உள்ள ஒரு இடமாக வருவதற்கு அவர்கள் முயற்சி எடுக்கணுங்கிறதா எடுக்கப்படாது. இருந்தாலும் கூட உங்களுடைய ஒட்டுமொத்தமான குறைகள் மனிதாபத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்லணும்னு நினைக்கிறேன். தயவு செய்து வர ஒரு 4 மாசத்திலேயாவது நம்ம எல்லா நலத்திட்டங்கள் பண்ணோம். ஆனா நம்முடைய காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்கள் மட்டும்தான் அதை முழுமையா பண்ணாங்க. ஆனா மத்த எதிர்கட்சிகள் இருந்த எம்எல்ஏக்கள் கிட்டதான் எல்லா உதவிகளையும் அவங்க கையில கொடுத்துட்டு யோசிச்சீங்களா? கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு கொடுத்திருந்தாங்கன்னா நான் பரவாயில்ல, நான் ஒத்துக்கிட்டு இருப்பேன்.
ஏன்னா அவர் கூட்டணியில இங்க அங்க வைக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொன்னு சொல்றேன், தமிழ்நாட்டில நம்முடைய கட்சி ஆட்சியிலும் இல்ல, ஆனா ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா இங்க கொடுக்கிற கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் கொடுத்திருக்கிற அத்தனை சலுகையாக கொடுக்கறது இல்லைங்க. தயவுசெய்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கேளுங்க, எந்த உலகத்தை நம்ம இங்க கவனிச்சுட்டு இருக்கிற மாதிரி வேற யாருமே கவனிக்கவில்லை. தொடர்ந்த 10 வருஷ காலமாக 2 சட்டமன்றத்தை கவனிச்சுட்டோம். இதே நிலைமை நீடிச்சிட்டு இருக்கு. எப்படி நலத்திட்டங்கள் மாற்று கட்சி, குறிப்பா கம்யூனிஸ்ட் கட்சி, பாட்டாளி கட்சி, மத்த கட்சிகள், அதிமுக இந்த மாதிரி கட்சிகள் கையில நீ எந்த நலத்திட்டமா இருந்தாலும் நீ தான் குடியா, நீயே கொடு, நீங்களே பண்ணுங்க. எப்படி ஓட்டி போய் கேட்பீங்க? காங்கிரஸ் கட்சி தான் இதை செய்ததுன்னு சொல்லுமா? நான் செய்த நான் தான் உதவி போய் வாங்கி கொடுத்தேன். இப்ப 1000 ரூபாய் பணத்தை மரியாதைக்குரிய நம்முடைய மத்திய அமைச்சர் சொன்னார், அதிகாரிகள் மூலமாக வீடு வீடா போய் கொடுத்துருக்குன்னு சொன்னார். கொடுத்தனா செய்ய முடியுதா? அவர் சொன்ன வார்த்தையை கடைபிடிச்சீங்களா? மூளைக்கு மந்திரிகள் சொல்லுவாங்க, ஒருத்தர் நாங்க கொடுக்க போறோம், ஒருத்தர் இப்படி கொடுக்க போறோம், அப்படி கொடுக்க போறோம். ஃபார்ம் அடிச்சீங்களே, ஃபார்ம் அடிச்சு கையில கொடுத்தீங்களே, அதை நீங்களால நிறைவேற்ற முடியுதா? நீங்களா 10 வருஷமா எம்எல்ஏக்கள், எதிர்கட்சி எம்எல்ஏக்களை வச்சு கொடுத்து பழக்கப்பட்ட நீங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் கடைசி காலத்தை முடிச்சுக்கிட்டு அவர் சொன்னார் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும்ன்றதுதான் அவர் மத்திய அமைச்சர் சொன்னார். வேண்டாம், ரெவன்யூ அதிகாரிகளை வச்சு கொடுத்துருக்க, வீடு வீடா போய் கொடுக்கட்டும், ஒரு மாசம் ஆகட்டும், நேரடியா கொடுக்கட்டும், வீடு வீடா கொடுக்கணும். அப்படி கொடுக்கல, ஃபார்ம் எடுத்தா அவன் எம்எல்ஏ, எதிர்கட்சி எம்எல்ஏ நான் இல்லாம எப்படி பணத்தை கொடுக்க முடியுங்கிறான். அவன் ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறான், அவன் போட்டோ நடிக்கிறான், பரிந்துரை வேற கொடுத்தான். உங்க கொடுக்கறத முதலமைச்சர் சொல்ற அந்த ஆணைக்கு இவர் பரிந்துரை பண்றாராம். இப்போ தொகுதி யார் பாப்பான்னு நீ நினைச்சீங்களோ, யார் பார்த்திருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் நீங்க மந்திரி ஆகுங்க. யார் யாரெல்லாம் சுயநலமா தொகுதி பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ அவர்களை மீண்டும் அமைச்சர்களாக ஆக்கக்கூடாது என்பதான் எங்களுடைய வேண்டுகோள். காரியம் ஆக்காதீங்க. ஏன்னா இதே வேலையை திருப்பி வந்து பண்ணுவோம், அதே வேலையை செய்துட்டு இருப்போம். அந்த வேலை தயவு செய்து இந்த மாதிரி முதலமைச்சர்கள், இந்த மாதிரி அமைச்சர் பெருமக்கள் தங்களுடைய தொகுதியை மட்டும்தான் நினைச்சு 30 தொகுதிக்கும் வர வேண்டியவர்கள் இப்படி நடந்து விட்டதுனால பெரிய பாதிப்புகள் கட்சிக்கு ஏற்பட்டு தொண்டர்களுக்குள்ள எதுவுமே இல்லை. தொண்டை காங்கிரஸ் இன்னைக்கு வராத மாதிரி எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறாங்க. அவங்க சொன்னா காரியங்கள் உடனே முடியுது. நம்ம சொன்னா எந்த வேலையும் நடக்கிறது எல்லாம் அதிர்ச்சியா காங்கிரஸ். கூட்டத்தில் பேசிய மத்திய அமைச்சர் நாராயணசாமி, இந்தியாவை ஊழலற்ற நாடாக உருவாக்க காங்கிரஸ் போராடி வருகிறது என்றும், ஆலமரம் போன்ற காங்கிரஸில் ஊழல் செய்பவர்களுக்கு இடமில்லை என்றார். கட்சியில் இருந்து கொண்டு ஒரு சிலர் நாற்காலியை குறிக்கோள் என நினைக்கின்றனர் என்ற அமைச்சர், தனி மனிதரால் இயக்கத்தை துவக்கி நடத்த முடியாது என்பதுடன் தனி மரம் தோப்பாக முடியாது என்றும், கட்சியில் இருந்து கொண்டு பல இடத்தில் காலை வைத்திருப்பவர்கள் வெளியேற வேண்டும் என்றார். இந்த மத்திய அமைச்சர்களையும் மாநில முதலமைச்சர்கள், மாநில அமைச்சர்களையும் சரியான முறையில் உங்களுடைய கருத்துக்களை சொன்னீர்கள் என்று சொன்னேன். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், பதவிக்கு வந்த பிறகு தனக்கு வேண்டியவர்கள், தனக்கு உறவினர்கள், தன்னுடைய நண்பர்கள் தனக்கென்று ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு அந்த பதவியை வைத்து அதனால் சுகமடைந்து பதவி போனவுடனே வீட்டுக்கு போகின்ற தலைவர்கள் எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் ஒரு சிலர் நினைக்கிறார்கள் அவர்கள் தான் காரியங்களை செய்தார்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் அல்ல, அந்த காரியங்களை செய்ய வைப்பதற்கு தலைமை உன்னை போட்டிருக்கிறது. அங்கே அந்த தலைமை கொடுத்த அதிகாரத்தின் மூலமாகத்தான் நீங்கள் வேலை செய்கிறீர்கள். அதாவது காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய ஆலமரம். நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய ஆலமரம். அதுல வந்து நேடாளருக்கு தான் நம்ம வரோம். அதற்கு பிறகு இந்த பறவைகள் எல்லாம் பழம் கொடுத்து போற மாதிரி போகுது சிலது கட்சியில. நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் சண்முகம் அவர்கள் சொல்லுவார்கள். அதாவது நான் சொல்றது என்னன்னா, காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு ட்ரெயின். அந்த ட்ரெயின்ல இடம் கிடைச்சா ஏறிக்கணும், பிளாட்பாரத்தில் நின்றுட்டே தான் இருக்கணும். அதனால ஒரு சிலர் சாதுரியமா இருப்பாங்க, ஏறிக்குவாங்க. ஒரு சிலர் அப்படியே வெளியில நின்றுட்டு இருப்பாங்க. அதனால வந்து நம்ம இது வந்து தனிப்பட்ட நாராயணசாமி என் பேர்ல என்ன கோபம் தெரியல, பாலாஜி ரொம்ப என்கிட்ட பொறுப்புன்றாங்க. என்கிட்ட பொறுப்பு கிடையாது, உங்க எல்லார்கிட்டையும் பொறுப்பு. உங்களுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. இப்ப தட்டி கேட்டார் அவரு, தட்டி கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. ஆனா கட்சிக்கு சேவை செய்யறது நம்ம உரிமை இருக்கு. கட்சிக்கு வேலை செய்யணும், கட்சியை வந்து முதுகுல குத்தக்கூடாது யாரும். கட்சிக்கு வேலை செய்யணும், கட்சியில தவறு செஞ்சா சுட்டி கேட்கணும், யாரா இருந்தாலும் சரி. ஆனா இன்னொரு கடமையை நம்ம மறந்துடுறோம். நம்ம ஆட்சியில செஞ்ச சாதனைகளை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதை நம்ம சொல்லணும், மக்கள் மத்தியில சொல்லணும். புதுவை மாநிலத்தை பொறுத்த வரைக்கும்
இந்த தலைவரை இந்த தலைவர் பொறுத்தவரைக்கும் இவர் யார் பின்னால கோச்சி இல்லாத கட்சி கிடையாது. கட்சியில கோச்சி இருக்கு. ஆனா நம்முடைய தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர் சொன்னது போல லட்சுமண ரேகா உள்ளதான் கட்சியில கட்டுப்பாடு இருக்கணும். கட்சி கட்டுப்பாடு இல்லாம நான் தான் கட்சிக்கு யாராவது நினைச்சா அவங்களை இந்த கடவுள் கூட மன்னிக்க மாட்டார். தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அன்னை சோனியா காந்தி அவர்களும் குறிப்பா அன்னை சோனியா காந்தி அவர்களை சந்திச்சு பேசும்பொழுது புதுவை மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியோட நிலைமை எப்படி இருக்கு, எப்படி செயல்பட போறீங்கன்னு கேட்டாங்க. நம்முடைய கட்சி தலைவர் அவருடைய கருத்துக்களை சொன்னாங்க. அந்த கருத்துக்கள் அன்னை சோனியா காந்தி அவர்கள் இறுதி முடிவு எடுப்பார்கள். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம கேட்க போறோம். கட்சி தலைமை சொல்றதுதான் நமக்கு. இந்த ஜனவரி மாசத்துல நம்முடைய மரியாதைக்குரிய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் புதுவை மாநிலத்தில் வருவதாக கேட்டிருக்கோம். அவர் தமிழகத்தில் சென்றார். 3 நாள் சுற்றுப்பயணம் சென்றார். கிராமங்களுக்கு சென்றார், நகர பகுதிக்கு சென்றார், ஆயுதோடு மக்களை பார்த்தார், மாணவர்களை பார்த்தார், இளைஞர்களை பார்த்தார், கல்லூரி மாணவர்களை பார்த்தார். எல்லாரையும் பார்த்து பேசிட்டு அவர் சொன்னாரு, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கக்கனை போல நீங்க இருக்கணும், காமராஜர் போல இருக்கணும். அப்படி சொல்றது காரணம் என்ன? அவருடைய அந்த தலைவருடைய எளிமையான வாழ்க்கை. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, பதவிக்கு வந்த பிறகு கொள்ளாடிக்கணும், அதுக்கு பிறகு அந்த கட்சியை விட்டுட்டு போயிடணும். அதாவது இப்ப என்ன நினைக்கிறாங்க, இப்ப நான் பாக்குற புதுவை மாநிலம் மட்டுமல்ல, இந்தியாவில் எல்லா மாநிலம் நான் பொறுப்பாக போயிருக்கேன், நான் பாக்குறேன். அதாவது கட்சியை வியாபார தளமாக்கணும்னு நினைக்கிறாங்க. அது காங்கிரஸ் கட்சியில நடக்காது. அன்னை சோனியா காந்தி விட மாட்டாங்க, தலைவர் ராகுல் காந்தி விட மாட்டாங்க. அது யாரா இருந்தாலும் சரி. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கட்சிக்கு தியாகம் செய்யறவங்களுக்கு தான் கட்சியில் முக்கியத்துவம் உண்டு, கட்சிக்கு உழைக்கிறவங்களுக்கு தான் முக்கியத்துவம் உண்டு. அது மட்டும் இல்ல, காங்கிரஸ் கட்சியினுடைய இருக்கிற உறுப்பினர் என்ன பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் கட்சியோட தொண்டான் இருந்தா நான் பெருமாடைகிறேன். எனக்கு பதவி இருக்குது, பதவி இல்ல, இந்த பதவி வரும், நாளைக்கு போகும். இந்த பதவி எல்லாம் நிரந்தரம் கிடையாது. அமைச்சர் பதவி நிரந்தரம் கிடையாது, முதலமைச்சர் பதவி நிரந்தரம் கிடையாது, மத்திய அமைச்சர் பதவி நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு நீங்களா இருக்கிறீங்க பாருங்க, நீங்க தான் எங்களுக்கு பலம். காங்கிரஸ் கட்சியோட தொண்டர் தான் பலம். காங்கிரஸ் கட்சி தொண்டரை வச்சுதான் தலைவர் வர முடியும். அதாவது மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர் முதலமைச்சராக இருக்கும்போது சரி, இப்போது மரியாதைக்குரிய வைத்திலிங்க அவர் முதலமைச்சராக இருக்கிற காலத்தையும் நல்ல திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். தமிழகத்தில் கூடுதல் 1000 ரூபாய் மானியம் மக்களுக்கு இலவசம் இங்க கொடுத்திருக்கிறோம். மழையால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதுல குறைபாடு இருந்தது. அந்த குறைபாடு ஏன்னு சொன்னா, எவ்வளவு ஒரு கேவலமான நிலைமைன்னு சொன்னா, எனக்கு அந்த அந்த அரசாங்கம் கொடுக்கிற பணத்தை கொண்டு ரெட்டையில பார்த்து ஓட்டு போடுது. பணம் அரசாங்கத்துடைய பணம். இந்த எம்எல்ஏக்கு என்ன வேலை? நீ அங்க நிக்க வேண்டியதான் பணம் கொடுக்கும்போது அதை பார்த்து ஓட்டு போடு, இதை பார்த்து ஓட்டு போடு. அது காரணம் என்ன சொன்னா, நம்ம கிட்ட பலகீனம் இருக்கு. நம்ம குறிப்பா அந்த அதிகாரிகளை வச்சு நீங்க பணத்தை கொடுத்துருன்னு சொல்லிட்டு அந்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்க வேண்டியதான், அவங்க இருக்க வேணாம்னு சொல்ல. அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் ஆட்சி இல்ல, காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்கள் தான் ஆட்சி. தொண்டர்களுடைய உணர்வை மதிக்கணும், தொண்டர்கள் சொல்றதை செய்யணும். 100க்கு 100 சொல்லுவாங்க, அது செய்ய முடியாது. நம்மளால முடிஞ்சதை செய்யணும். இரவு பகல் கட்சிக்காரர் சொல்றதுக்கு அவனை பார்க்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். ரங்கசாமி ஆதரவாளர்கள் நேற்றைய தினம் கூட்டம் நடத்தி தாங்கள் பலத்தை காட்டியுள்ள நிலையில் தனி மனிதரால் இயக்கம் நடத்த முடியாது என்று முன்னாள் முதல்வர் ரங்கசாமியை அமைச்சர் நாராயணசாமி மறைமுகமாக விமர்சித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை நகராட்சியில் ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து ஊழியர்கள் ஒட்டுமொத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் அலுவலக பணிகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டது. புதுவை அரசு துறையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முன்னதாக கடந்த 22ஆம் தேதியே ஊதியம் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் புதுவை நகராட்சியில் பணியாற்றும் ஊழியர்கள் எவருக்கும் இதுவரை சம்பளம் வழங்கப்படவில்லை. இதுகுறித்து நகராட்சி ஆணையரிடம் முறையிட்ட ஊழியர்கள் இதுவரை தங்களுக்கு சம்பளம் வழங்காதது குறித்து கேள்வி எழுப்பினர். அதற்கு அவர் அரசிடமிருந்து நிதி இதுவரை வரவில்லை என்பதால் சம்பளம் வழங்க முடியவில்லை என்று கூறியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆவேசமடைந்த நகராட்சி ஊழியர்கள் இன்று காலை தங்கள் பணிகளை புறக்கணித்து ஒட்டுமொத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் அலுவலக பணிகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டது. டிசம்பர் மாத ஊதியத்தை வழங்கும் வரை போராட்டம் தொடரும் என்று நகராட்சி ஊழியர்கள் கூறியிருப்பதால் பதிவு சான்றிதழ் பெற வந்திருந்தவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். சுகாதார முறையில் மீன்களை கையாளுதல் மற்றும் தற்காப்பு முறைகள் குறித்து மீனவர்களுக்கு MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்தினர் பயிற்சி அளித்தனர். புதுவையில் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் தேசிய மீன் வளர்ப்பு மேம்பாட்டு மையம் ஆகியவை இணைந்து நடத்திய மீனவர்களுக்கான பயிற்சி முகாம் இன்று நடைபெற்றது. இதில் சுகாதார முறையில் மீன்களை கையாளுதல் முறை மற்றும் இந்திய கடலோர காவல் படையின் மூலம் கடலில் போகும்போது தற்காப்பு முறைகள் குறித்து அதிகாரி நாதன்
நரம்பை, பன்னித்திட்டு, வீராம்பட்டினம், புதுக்குப்பம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த 20 மீனவர்களுக்கு விளக்கம் அளித்தார். MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பாளர் செல்வி வேல்விழி தலைமை தாங்க சமூக விஞ்ஞானி கிரிஜா வரவேற்புரையாற்றினார். ஜெயகிருஷ்ணன் நன்றி உரையாற்றினார். திருப்பூரில் ஜனவரி 8ஆம் தேதி நடைபெற உள்ள மூத்த தடகள வீரர்களுக்கான தென்மண்டல விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று புதுவை மூத்த தடகள வீரர்கள் சங்க தலைவர் மனோகரன் தெரிவித்துள்ளார். புதுவையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருப்பூரில் வருகிற ஜனவரி 8, 9 ஆகிய தேதிகளில் மூத்த தடகள வீரர்களுக்கான தென்மண்டல விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளதால் இதில் மார்ச் மாதம் புதுவை மாநில அளவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களும் விருப்பம் உள்ளவர்களும் தங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். தென்மண்டல விளையாட்டுப் போட்டியில் 1500 மீட்டர் ஓட்டம், 5 கிலோமீட்டர் நடை போட்டி, நீளம் மற்றும் உயரம் தாண்டுதல், மும்முறை தாண்டுதல், குண்டு, வட்டு, ஈட்டி எறிதல் போன்றவை நடைபெற இருப்பதாகவும் மனோகரன் தெரிவித்தார். புதுவை நகர பகுதியில் தொடர் திருட்டு. பெரிய கடை போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் பைக் திருடர்கள் கைது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயற்குழுவில் தமிழ் மாநில செயலாளர் பாண்டியன் பங்கேற்பு. அரசியல் நிலவரம், தேர்தல் குறித்து ஆலோசனை. விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸ் இன் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர், கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry, Nauka Security Solutions, A4 Rams Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates. உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க 9884450838 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். உங்கள் குடும்ப கடை பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸில் தரமான ஆடைகளுடன் வெள்ளி பரிசு மழை. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 1000 ரூபாய் மதிப்புள்ள ஜவுளிகளுடன் 1 கிராம் சுத்தமான அதிர்ஷ்ட வெள்ளி நாணயம் பரிசு. ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. பரிசு பரிசு வெள்ளி பரிசு ராம் சில்க்ஸ் வெள்ளி பரிசு ராம் சில்க்ஸ். பரிசு பரிசு வெள்ளி பரிசு. போன வருஷம் இதே நேரம் எனக்கு 50 கிராம் வெள்ளி கிடைச்சது. ஃப்ரீயா கிடைச்சது. நம்ம பாண்டி ராம் சில்க்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணப்போ கிடைச்ச வெள்ளி காசு. இப்ப அதோட மதிப்பு நினைச்சாலே பிரமிப்பா இருக்கு. இந்த வருஷம் மறுபடியும் நம்ம ராம் சில்க்ஸ்ல வெள்ளி பரிசு மழை. கூடவே பாண்டிச்சேரி ஷாப்பிங் ஃபெஸ்டிவல்ல பல பல பரிசுகள் கிடைக்க வாய்ப்பு. ராம் சில்க்ஸ்னா குவாலிட்டி, ராம் சில்க்ஸ்னா கைராசி, ராம் சில்க்ஸ்னா பூரண திருப்தி. இப்போ ராம் சில்க்ஸ்னா வெள்ளி பரிசு மழை. ராம் சில்க்ஸ் வெள்ளி பரிசு மழை. ஒவ்வொரு 1000 ரூபாய் மதிப்புள்ள ஜவுளிகளுக்கு 1 கிராம் சுத்தமான வெள்ளி நாணயம் இலவசம். ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. இந்த வாய்ப்பை நான் கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேன். நீங்களும் மிஸ் பண்ண மாட்டீங்கல்ல? Joy Lucas wishes all of you a very, very happy new year.
Joya Lucas 3% cashback offer. ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் 3% பணம் திரும்ப பெறுங்கள். தங்க விலை ஏறுவதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு சவரனுக்கும் ரூபாய் 500க்கும் மேல் லாபம் பெறலாம். முந்துங்கள். Joya Lucas, world's favorite jeweler. காமராஜ் சாலை, புதுச்சேரி. Happy birthday to you too. Only gold transcends fashion. Joya Lucas, world's favorite jeweler. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் இன்று நடைபெற்ற ஐயப்ப சுவாமி ஊர்வலத்தில் அமைச்சர் கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை மறைமலை அடிகள் சாலை சுதேசி காட்டன் மில் அருகில் உள்ள ஸ்ரீ ராஜகணபதி ஆலயத்தில் ராஜகணபதி ஐயப்ப சேவா சங்கம் நடத்திய 14வது ஆண்டு ஐயப்ப விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து யானை மீது ஐயப்ப சுவாமி ஊர்வலம், கணபதிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை, பாலபிஷேகம், சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி, உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவா, ஆனந்த், பன்னீர்செல்வம், முன்னாள் நீதிபதி முருகபூபதி, அரிமா சங்க தலைவர் சிவக்கொழுந்து, ஆலய அர்ச்சகர்கள் ரங்கநாத சர்மா, பாஸ்கரன் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
புதுவை நெல்லித்தோப்பு தொகுதியில் 10 லட்சம் ரூபாய் செலவில் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தொடங்கி வைத்தார். புதுவை நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அண்ணாநகர் 3வது வீதி, வஉசி வீதி ஆகிய பகுதிகளுக்கு ரூபாய் 10 லட்சம் மதிப்பில் தார் சாலை மற்றும் ரூபாய் 5 லட்சம் மதிப்பில் வாய்க்கால்கள் அமைக்கும் பணிக்கான துவக்க விழா தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி அதிமுக செயலாளர் அன்பழகன், நகராட்சி அதிகாரிகள், ஊர் பிரமுகர்கள், தொகுதி நிர்வாகிகள், வார்டு நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் பல்வேறு பகுதிகளில் 4 மோட்டார் சைக்கிள்களை திருடிய இருவரை பெரியகடை போலீசார் இன்று கைது செய்தனர். புதுவை வடக்கு பகுதியில் தொடர்ந்து மோட்டார் சைக்கிள்கள் திருடு போவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்ததின் அடிப்படையில் எஸ்பி சிவதாசன் உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் பாஸ்கர், சப் இன்ஸ்பெக்டர் கணேஷ் தலைமையில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் பைக்கில் வந்த இருவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் நல்லவாடு கிராமத்தை சேர்ந்த யோகவேல், தவளக்குப்பத்தை சேர்ந்த ஆனந்த் என்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் 4 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுவை மாநில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் தமிழ் மாநில செயலாளர் பாண்டியன் கலந்து கொண்டார். புதுவை மாநில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயற்குழு கூட்டம் முதலியார்பேட்டையில் அமைந்துள்ள கட்சி அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. கட்சியின் மாநில செயலாளர் நாரா கலைநாதன் தலைமை தாங்க தேசிய குழு உறுப்பினர் விஸ்வநாதன் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ் மாநில செயலாளர் பாண்டியன் பங்கேற்று அரசியல் நடவடிக்கைகள் மற்றும் தேர்தல் பணிகள் குறித்து உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து கட்சி வளர்ச்சி பணிகள் மற்றும் தேர்தல் பணிகள் குறித்து நிர்வாகிகளுடன் பாண்டியன் ஆலோசனை நடத்தினார். கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர், கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry, Nauka Security Solutions, A4 Rams Apartment, number 40, Vijayaragova Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates. உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க 9884450838 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். மயங்கினேனே மயங்கினேனே ஓ மயங்கினேனே அழகான தங்கம் இதுவென்று அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி.
மதிப்புள்ள பிரமிக்க வைக்கும் பரிசுகள், 20 நானோ கார்கள், 100 LCD டிவிகள், 200 4 பர்னர் கேஸ் ஸ்டவ்கள் மற்றும் ஏராளமான பரிசுகள் உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸில், மறைமலையடிகள் சாலை, புதுச்சேரி. மணி எலக்ட்ரானிக்ஸ் போகலாமா, மனசுக்கு பிடிச்சது வாங்கலாமா, ஊரெல்லாம் உற்சாகம், உள்ளத்தில் சந்தோஷம், ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பம். LED, LCD டிவிகள், ரெஃப்ரிஜரேட்டர், வாஷிங் மெஷின், மைக்ரோவேவ் ஓவன், டேபிள் டாப் கிரைண்டர், மிக்ஸி, ஃபேன் மற்றும் அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கென்றே பிரத்யேகமாய் 7000 சதுரடியில் மிக மிக பிரம்மாண்டமாய் உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலையடிகள் சாலை, புதுச்சேரி. உங்கள் கல்யாண் அறிமுகப்படுத்துகிறது தினமும் அணியும் செயின்கள் மற்றும் வளையல்கள். செய்கூலி சேதாரம் 4% முதல். BIS 916 தங்க நகைகளுக்கு கல்யாணின் குறைந்தபட்ச செய்கூலி சேதாரம் விலை பட்டியலை மறக்காதீர்கள். டெய்லி வேர் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ் 4% onwards. கேரளா செயின் 5 to 11%. தமிழ்நாடு செயின் 8 to 11%. தமிழ்நாடு டிசைன்ஸ் 8 to 11%. மும்பை டிசைன்ஸ் 8 to 11%. கொல்கத்தா டிசைன்ஸ் 10 to 13%. கல்யாண் ஜுவல்லர்ஸ். உங்கள் கல்யாண் அறிமுகப்படுத்துகிறது தினமும் அணியும் செயின்கள் மற்றும் வளையல்கள். செய்கூலி சேதாரம் 4% முதல். BIS 916 தங்க நகைகளுக்கு கல்யாணின் குறைந்தபட்ச செய்கூலி சேதாரம் விலை பட்டியலை மறக்காதீர்கள். டெய்லி வேர் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ் 4% onwards. கேரளா செயின் 5 to 11%. தமிழ்நாடு செயின் 8 to 11%. தமிழ்நாடு டிசைன்ஸ் 8 to 11%. மும்பை டிசைன்ஸ் 8 to 11%. கொல்கத்தா டிசைன்ஸ் 10 to 13%. கல்யாண் ஜுவல்லர்ஸ். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 76 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 80 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 6 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 5 அடியாக காணப்படும் என்றும் வடமேற்கு திசையிலிருந்து 24 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். ரங்கசாமியை மீண்டும் முதல்வராக்க தீர்மானம். கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என நாராயணசாமி பேட்டி. தனி மனிதனால் இயக்கம் துவக்கி நடத்த முடியாது. காங்கிரஸ் விழாவில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி ரங்கசாமி மீது மறைமுக தாக்கு. டிசம்பர் மாதம் சம்பளம் வழங்கப்படவில்லை. புதுவை நகராட்சி ஊழியர்களின் ஒட்டுமொத்த போராட்டத்தினால் அலுவலக பணிகள் பாதிப்பு. புதுவை நகர பகுதியில் தொடர் திருட்டு. பெரிய கடை போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் பைக் திருடர்கள் கைது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயற்குழுவில் தமிழ் மாநில செயலாளர் பாண்டியன் பங்கேற்பு. அரசியல் நிலவரம், தேர்தல் குறித்து ஆலோசனை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு. வணக்கம்.